ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்களின் வைதி ராஜ் எல்ஹெச். நான் வைத்தீஸ்வரி பேசுறேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா, இப்போ சம்மர் சீசன் போயின்னு இருக்குது. இந்த சம்மர் சீசன்ல நம்ம ஒரு சில பொருள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோன்னா அது இந்த வருஷம் ஃபுல்லா வரும். எந்தெந்த பொருள்லாம் ரெடி பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா, சீக்கா அரைச்சி வச்சுக்கலாம், ஃபேஸ் பவுடர் அரைச்சி வச்சுக்கலாம், ஹெல்த் மிக்ஸ் பவுடர் அரைச்சி வச்சுக்கலாம், அப்புறம் வத்தல் போட்டுக்கலாம், வடகம் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும்னா அது நம்மளுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஏன் இந்த சீசனில் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா வெயில் சுட்டெரிக்குது சொல்லிட்டு. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் தேவை. வத்தல் போடுறதுக்கு, வடகம் போடுறதுக்கெல்லாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு வெயில் தேவை. இந்த சீசனை தவிர வேற சீசன்லாம் வெயில் நமக்கு அதிகமாக வராது. அதனால இந்த பொருள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சீசனில் போட்டு வச்சுக்கணும்னா நமக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வத்தல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுக்கணும்னா சாப்பிடும் போது டக்குன்னு பொரிச்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். இப்பெல்லாம் நிறைய பேருக்கு வத்தல் செய்ய தெரியல. கடையில் பார்த்தீங்கன்னா பேக்கெட் 20 ரூபான்னு விற்கிறாங்க, ரோட் சைடாக வச்சுன்னு விற்றுங்கிறாங்க, அதை வாங்கிக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம வீட்டில் போட்டோம்னா குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். நமக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக வர்றதுக்கு வீட்டில் செஞ்சாதான் கரெக்டாக இருக்கும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 மணி ஆகுது. இது ஏன் இவ்வளோ விடியன் காலை 4 மணிக்கு எழுந்து செய்யறோன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஸ்டார்ட் பண்ணாதான் ஒரு 5 முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு 6 o'clockலாம் பாத்தீங்கன்னா அந்த வத்தல் உருறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா கரெக்டா 7 மணிக்கெல்லாம் முடிச்சிடும். ஏன்னா 7 மணிக்கு மேல வெயில் வந்தது, 6 மணிக்கே வந்தது, இருந்தாலும் 7 மணி மேல வெயில் வந்தது. 7 மணிக்குள்ள முடிச்சிடணும் நம்ம இந்த வேலையன்னா கன்ஃபார்மா 4 மணிக்கு எழுந்தாதான் 7 மணிக்கெல்லாம் இந்த வேலையை முடிக்க முடியும். அம்மா பார்த்தீங்கன்னா 4 மணிக்கே எழுந்து அடுப்பில் தண்ணி போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் நானே எழுந்து வந்தேன். அப்புறம் அந்த தண்ணி கொதிச்சதுமே பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஜவ்வரிசி நைட்டே ஊற வச்சுருந்தாங்க. அதை அந்த தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஜவ்வரிசி லைட்டாக வெந்து வந்ததுமே பார்த்தீங்கன்னா அரிசி மாவு அரைச்சின்னு வச்சுக்கணும். குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே ஆட் பண்ணிக்கணும். அரிசி மாவு அரைச்சி எடுத்துன்னு வச்சுட்டு அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சுக்கணும். இந்த ஜவ்வரிசி நம்ம சுடுதண்ணில் போட்டோம்னா அது வெந்ததுக்கு அப்புறமா இந்த அரிசி மாவை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கினே இருக்கணும். ஒருத்தர் கலரிக்கினே இருக்கணும், ஒருத்தர் ஊற்றிக்கினே இருக்கணும். அந்த மாதிரி தான் கலரிக்கினே இருக்கணும். அப்படி கலரும் போது தான் கட்டி கட்டியாக ஆகாமல் நமக்கு உருண்டையாக ஆகாமல் நல்லா ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது அடுமேல இருக்கும் போதே உப்பு சேர்த்துப்போம். உப்பு தேவையான அளவு சேர்த்துங்க. அதே மாதிரி பெருங்காயமும் சேர்த்துங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சுட்டு அரைச்சி வச்சிருந்தா பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். அடுப்பு மேலே இருக்கும் போதே சீரகமும் சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாவை மட்டும் ஏன் இறக்கி வச்சு சேர்க்குறோன்னா அடுப்புல இருக்கும்போது சேர்த்தோம்னா ஒரு மாதிரி கருப்பாயிடும் வத்தலை. நீங்கள் இறக்கி வச்சு சேர்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆகாமல் ஒயிட்டாகவே இருக்கும். அடுப்புலேருந்து இறக்கி வச்சதுமே இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமாவும் அம்மா பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கினே இருந்தாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது நல்லா ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகும். அதுக்காக இதை நல்லா கலந்து விட்டுனே இருக்கணும். நம்ம அரிசி ஊற்றும் போதே அப்பத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா இதை நல்லா கலந்து விட்டுனே இருந்தாதான் நமக்கு அடியும் பிடிக்காது, உருண்டையாக கட்டாமல் நல்லா சூப்பராக வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் வேலையே இருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கி வச்சுட்டு தட்டு போட்டு மூடிட்டோம். அதுக்கப்புறமா 6 மணி ஆனதுக்கு அப்புறமா மேலே எடுத்துன்னு போயிட்டு வத்தல் விடணும். அது ஆறட்டுன்றதுக்காக தான் அப்படியே விட்டு வச்சிருந்தோம். அதுக்கப்புறமா அதிலே இருந்தாலும் ஆறாது, அதனால ஒரு 2-3 பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டோம். மாற்றி வச்சுக்கிறதுக்கு அப்புறமா மேலே எடுத்துன்னு போயிட்டு புடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பிரித்து போட்டோம். அதுக்கப்புறமா வத்தல் விட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சாரி பார்த்தீங்கன்னா புதுசு தான், நேத்தே அதை அலசி காய வச்சுட்டோம். ஏன்னா ஈரத்தில் நம்ம போட விடாது. இது காஞ்சி சாரி தான். நல்ல சாரியெல்லாம் பிரித்து விட்டுட்டு அம்மா உரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அம்மா கையிலே தான் விட்டாங்க, ஆனால் நான் கரண்டில் தான் விட்டேன். அப்போட லைட்டாக சூடு இருந்தது. ஆனாலும் டைம் ஆயிடுச்சு, 6 மணி ஆயிடுச்சு. 1 ஹவரில் விட்டோம்னா தான் கரெக்டாக இருக்கும். அதனால அம்மாவுக்கு கையில் விட்டுனே இருந்தாங்க. ஆனால் நான் கரண்டில் தான் விட்டேன். கரண்டில் விடும்போது ஈஸியாகவும் இருந்தது, அந்த சூடும் நமக்கு தெரியாது. அம்மா பார்த்தீங்கன்னா கையில் தான் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறமா மறுநாள் செய்யும் போது பார்த்தீங்கன்னா அம்மாவும் கரண்டில் விட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வேலை ஈஸியாக முடிகிற மாதிரி இருந்தது. கொஞ்சமாக எடுத்து ஒரு தட்டு தட்டினோம்னா அது அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும்.
பார்க்கவே சூப்பராகவும் இருந்தது. ஃபர்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா ஒரு சாரீ ஃபுல்லாக விட்டோம், அப்புறம் ஒரு ஷால்காக வந்தது. செகண்ட் நான் பார்த்தீங்கன்னா ரேஷனில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சாரீ தான் விட்டோம், புது சாரீ தான். அது வந்து அந்த சாரீக்கே சரியா போச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா இதை 2 நாளாக செஞ்சுருந்தோம். அதுக்கப்புறம் செகண்ட் நன் செய்யும் போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நன் செஞ்சுருப்போம்ல, அது வந்து நல்லா காஞ்சிச்சு. இந்த அடிக்கிற வெயில ஒரே நாள்லயே காஞ்சிச்சுங்க. 2 நாள் 3 நாள் காய வைக்கணும்னு கூட இல்லை, ஒரே நாளில் காஞ்சிச்சு. அதுக்கப்புறமா அது காஞ்சிச்சு பார்த்தீங்களா, அது என்ன பண்ணோன்னா அம்மா திருப்பி போட்டு அது நல்லா தண்ணி தெளிச்சாங்க. தண்ணி தெளிச்சுட்டு நான் இந்த பக்கமும் அம்மா அந்த சைடு போய் நின்று கையிலே ஃபர்ஸ்ட் தூக்கிட்டு இழுத்து விட்டோம். இழுத்ததுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே கொட்டிச்சு. அதுக்கப்புறமா இன்னொரு கவரில் போட்டு அதை நல்லா காய வச்சோம். ஒரு நாள் தான் காய வச்சோம், சூப்பராக காஞ்சிச்சு. அப்பயே பொரிச்சு சாப்பிட்டோம் வத்தல், டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. வத்தல் செய்ய தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு, ஜவ்வரிசி, பச்சை மிளகா, உப்பு, பெருங்காயம், சீரகம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான பொருள். குவான்டிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 கிலோ பச்சரிசி மாவுக்கு 1/4 கிலோ ஜவ்வரிசி சேர்த்திங்கன்னா 150 கிராம் பச்சை மிளகா சேர்த்துங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. சீரகமும் கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்குங்க. இப்போ நான் செஞ்ச குவான்டிட்டியில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் வத்தல் சூப்பராகவே வரும். ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வத்தல் தான் நம்ம அதிகமாக செஞ்சு சாப்பிட்ருப்போம். அதுக்கப்புறமா தான் அப்பளம்லாம் வந்தது. இப்போ இதை ஸ்நாக்ஸ் மாதிரியே சாப்பிட்றாங்க. வத்தல் பொரிச்சு வச்சுட்டு அதில் மிளகாத்தூள் போட்டு சேர்த்து சாப்பிட்றாங்க. அதுவுமே சூப்பராக இருக்குது. வத்தல் செய்யறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, ஆனால் 2 பேரை செய்யுங்க. சிங்கிளாக செஞ்சால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நான் சொன்ன குவான்டிட்டிலேயே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.